வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 7ஆம் வகுப்பு கணிதம்ல பருவம் 3ல் இயல் 2 சதவீதமும் தனிவட்டியும்ல பயிற்சி 2.3ல் இருக்கக்கூடிய கணக்குகள் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். பயிற்சி 2.3ல் முதல் கணக்கு. ஒரு புத்தக கடையில் உள்ள 70 பத்திரிகைகளில் 14 பத்திரிகைகள் நகைச்சுவை பத்திரிகைகள் எனில் நகைச்சுவை பத்திரிகைகளின் சதவீதம் காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ ஒரு புத்தக கடையில் என்ன இருக்குது, 70 பத்திரிகை இருக்குது. அதில் 14 பத்திரிகை என்னங்களா நகைச்சுவை பத்திரிகையாக இருந்துச்சு அப்படின்னா அந்த நகைச்சுவை பத்திரிகையோட சதவீதம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நகைச்சுவை பத்திரிகைகள் எவ்வளோ அப்படின்னா, ஸோ இது பின்னமாக எழுதலாங்களா, நகைச்சுவை பத்திரிகைகளோட பின்னமாக எழுதுனா தான் நம்ம என்ன பண்ண முடியும், சதவீதமாக மாற்ற முடியும். மொத்தம் எத்தனை பத்திரிகை, 70ல் நகைச்சுவை பத்திரிகைகள் எத்தனை, 14 அப்படின்னு கொடுத்துட்டாங்களா. இப்போ நம்ம என்ன கேட்குறாங்க அப்படின்னா இதோட சதவீதம் கேட்குறாங்க. அப்போ சதவீதம் ஈக்குவல் என்ன பண்ணுவோம், பின்னத்தை 100% பெருக்குவாங்களா. அப்போ சதவீதம் ஈக்குவல் டு 17/70 பெருக்கல் 100% அப்படின்னு வந்துடும். ஸோ பார்த்தோம் அப்படின்னா 10 ஏற்பாடில் இது 7 தடவை, இது வந்து எத்தனை தடவை, 10 தடவை அப்படின்னு கிடைக்குங்களா. அப்போ மீதி என்ன இருக்குது, 14/7 பெருக்கல் 10% இருக்கு. ஸோ 14 என்ன ஆகும், ஒரே ஏற்பாடில் ஒரு 7 ஏற்பாடில் ஒரு 7 2 7 14. அப்போ 2 பெருக்கல் 10% இருக்கு. அப்போ 2 பெருக்கல் 10 என்னது 20%. அப்போ நகைச்சுவை பத்திரிகைகளோட சதவீதம் எவ்வளோ அப்படின்னா 20% தான் கரெக்டான விடை. ரெண்டாவது கேள்வி. ஒரு தண்ணீர் தொட்டியின் கொள்ளளவு 50 லிட்டர்கள் ஆகும். ஸோ ஒரு தண்ணீர் தொட்டியோட கொள்ளளவு அப்படின்னா என்னன்னா, ஒரு தண்ணீர் தொட்டி இருக்கு, அதில் மொத்தமாக எவ்வளோ தண்ணீர் தான் நிரம்பும், 50 லிட்டர் தண்ணி தான் நிரம்பும். தற்போது அதில் 30% தண்ணீர் நிரம்பியுள்ளது எனில். இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா மொத்தமாக 50 லிட்டர் தண்ணி தான் இந்த தொட்டி வந்து பிடிக்கும் அப்படின்ட்டாங்க. அதில் வந்து 30% என்ன ஆயிடுச்சுங்களா, ரொம்பிடுச்சுங்களா. அப்போ 30% அப்படிங்கிறது எத்தனை லிட்டர் தண்ணீர் அங்கே வந்து நமக்கு ஃபில் ஆயிருக்கு அப்படிங்கிறது தெரியாது. அப்படி நிரம்பிடுச்சு அப்படின்னா அதில் 50% தண்ணீர் நிறைய இன்னும் எத்தனை லிட்டர்கள் தேவை அப்படின்னு கேட்குறாங்களா. ஸோ அப்போ 30% தண்ணீர் நிரம்பிடுச்சு அப்படின்னா 30% நமக்கு என்னன்னு தெரியணும். அடுத்து அதே மாதிரி 50 லிட்டரில் 50% என்னன்னு தெரியணும். அப்படி தெரிஞ்சிச்சுன்னா தான் இன்னும் எத்தனை லிட்டர்கள் தேவை அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் கொள்ளளவு என்னது, 50 லிட்டர். கேள்வியில் என்ன கொடுத்துருக்காங்க, கொள்ளளவு வந்து 50 லிட்டர்கள்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ அப்போ இதோட கொள்ளளவு என்ன அப்படின்னா 50 லிட்டர். ஏன்னா 50 லிட்டர் தண்ணி தான் பிடிக்கும். அதில் என்ன ஆகுது, 30% ஃபில் ஆயிடுச்சு. அப்போது 50ல் 30%, 50ல் 30% ஃபில் ஆயிடுச்சுங்களா. அப்போ 50ல் 30%னா எப்படி வந்துடும், 50 பெருக்கல் சதவீதத்தை பின்னமாக மாற்றணும். அப்படின்னா 30/100 வந்துடுங்களா. ஸோ 50 போடல, ஒரு 50 50 2 50 என்னது 100 அப்படின்னு கிடைக்குங்களா. அப்போ மீதி என்ன இருக்கும், மீதி 30/2 கிடைக்கும். 30/2 என்ன, 15 லிட்டர். அப்போது இப்போ வந்து என்ன இருக்கு, 15 லிட்டர் ஃபில் ஆயிடுச்சு. 15 லிட்டர் என்ன ஆயிடுச்சு, ஃபில் ஆயிடுச்சு. இப்போ கேள்வியில் என்ன கேட்குறாங்க அப்படின்னா மொத்தம் 50 லிட்டர் ஃபில் ஆகும். ஆனால் அதில் என்ன சொல்லியிருக்காங்க, 50 லிட்டரில் 30% என்ன ஆயிடுச்சு, இப்போ ரொம்ப போச்சு அப்படின்ட்டாங்க. அப்போ 30% அப்படிங்கிறது என்னது, 15 லிட்டர். அதில் 50% தண்ணீர் நிரம்ப அப்படின்னு கேட்டிருக்காங்களா. இப்போ என்ன கண்டுபிடிக்கணும், 50% தண்ணீர் நிரம்ப எத்தனை லிட்டர் தேவை அப்படின்னு கேட்டிருக்காங்களா. அப்போது 50% தண்ணீர் நிரம்ப, அப்போ 50% என்னது, 50 லிட்டரில் 50ல் 50% இப்படி கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி தான். 30% தண்ணீர் அப்படிங்கிறது என்னதுன்னா நமக்கு 15 லிட்டர். அதே மாதிரி 50% தண்ணீர் நிரம்ப எவ்வளோக்கு ஆகும் அப்படின்னு கேட்குறாங்களா. அப்போ 50ல் 50%. ஏன் 50ல் 50% போடுறோம் அப்படின்னா மொத்த கொள்ளளவு 50, அதில் 50% அப்படிங்கிறது எத்தனை லிட்டர் வருது அப்படிங்கிறது 50 பெருக்கல் 50% பின்னமாக மாற்றணும் அப்படின்னா 50 பெருக்கல் 100, 50/100 வருங்களா. ஸோ 50 ஏற்பாடில் ஒரு தடவை, இது 2 தடவை, மறுபடியும் 2 ஏற்பாடில் இது ஒரு தடவை, இது எத்தனை தடவை, 25 தடவைன்னு வந்துருங்களா. அப்போ 25 லிட்டர்னு வருது, 25 லிட்டருங்களா. ஸோ இப்போ கேள்வியில் என்ன கேட்குறாங்க அப்படின்னா 30% தண்ணீர் வந்து ரொம்ப போச்சுன்ட்டாங்க. அந்த 30% தண்ணீர் வந்து எப்போ 50% தண்ணீராக வரும், எவ்வளோ லிட்டர் தேவைப்படுது அப்படின்னு கேட்குறாங்களா. 30% அப்படிங்கிறது 15 லிட்டர் தண்ணீர், 50% அப்படிங்கிறது 25 லிட்டர் தண்ணீர். நம்ம கேள்வியில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா 25 லிட்டர் தண்ணீர் வேணும் அப்படின்னா இன்னும் எவ்வளோ தண்ணி வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. 15 லிட்டர் ஃபுல் ஆயிடுச்சு. இப்போ மொத்தமாக 50% அப்படிங்கும்போது 25 லிட்டர் தண்ணீர் வேணும். அப்போ 25 லிட்டர் தண்ணீர் வரணும் அப்படின்னா இன்னும் எவ்வளோ தண்ணி தேவை அப்படின்னா, லிட்டர்கள் தேவையான அளவு வேணும் அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், இப்போ 15 லிட்டர் இருக்குது,
அப்போ 25 லிட்டர் வரணும். அப்போ 25ல் 15 கழிச்சோம் அப்படின்னா என்ன வரும்? 10 லிட்டர். அப்போ இன்னும் எத்தனை லிட்டர் தேவை அப்படின்னா 50, அந்த தொட்டியில் வந்து 50% தண்ணீர் நிரம்ப இன்னும் 10 லிட்டர் தண்ணீர் இருந்தால் போதும். என்ன ஆகிடும்? 50% தண்ணீர் ஃபில் ஆகிடும். அடுத்து 3வது கேள்வி பார்க்கலாம். 3வது கேள்வி, கருண் என்பவர் ஒரு ஜோடி காலணிகளை 25% தள்ளுபடி விலையில் வாங்கினார். கருண் அப்படிங்கிறவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா செருப்பு வாங்குறாரு, ஒரு ஜோடி காலனி வாங்குறாரு. அதில் எத்தனை % தள்ளுபடியில் வாங்குறாருங்களா? 25% தள்ளுபடியில் வாங்குறாருங்களாம். அவர் செலுத்திய தொகை ரூபாய் 1000 எனில் குறிப்பிட்ட விலையை காண்க. ஸோ அவர் என்ன பண்ணியிருக்காரு? 25% தள்ளுபடியில் 1000 ரூபாய் கொடுத்துருக்காரு. அப்போது அந்த காலனிக்கு குறிப்பிட்ட விலை, ஏன்னா 25% தள்ளுபடியில் தான் 1000 ரூபான்னு வாங்கியிருக்காரு. அப்போ ஆல்ரெடி குறிக்கப்பட்ட விலை என்னவா இருக்கும்? தள்ளுபடி இல்லாமல் இருக்கக்கூடிய விலை என்னவா இருக்குன்னு கேட்குறாங்களா? அந்த விலை தெரியாது. எக்ஸ்ன்னு நம்ம எடுத்துக்கிறோம். எக்ஸ் என்பது குறிக்கப்பட்ட விலைங்களா? ஸோ எக்ஸுங்கிறது தான் நமக்கு தெரியாது, குறிக்கப்பட்ட விலை. அது பொருளோட உண்மையான விலை. 25% தள்ளுபடியில் தான் நமக்கு என்ன 1000 ரூபாய் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ தள்ளுபடி விலை நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா தள்ளுபடி விலை ஈக்குவல் டு குறிக்கப்பட்ட விலை மைனஸ் குறிக்கப்பட்ட விலை பெருக்கல் 25% சொல்லலாங்களா? ஸோ என்ன அப்படின்னா குறிக்கப்பட்ட விலை என்னவோ அதோட அசல் விலை என்னவோ. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு 1500 ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 1500 ரூபாயில் என்ன பண்ணுறாங்க? 25% கழிக்கிறாங்க. 1500 ரூபாயில் 25% என்ன பண்ணுறாங்க? கழிச்சுட்டு தான் நமக்கு என்ன பண்ணுறாங்க? 1000 ரூபாய் அப்படின்னு கொடுக்குறாங்க. இப்போ புரியுதுங்களா? அந்த மாதிரி எக்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா குறிப்பிட்ட விலை. அந்த விலையிலிருந்து 25%. இப்போது 50ல் என்னது 50ல் 30% அப்படின்னு கண்டுபிடிச்சோம் இல்லைங்களா? அப்போ 50ல் 30% போன சம்பளம் கண்டுபிடிச்சோங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? 50 லிட்டரில் 30%ங்கிறது எத்தனை லிட்டர்னு கண்டுபிடிச்சோமா? அப்போ இங்கே அதே மாதிரி எக்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா குறிப்பிட்ட விலை. அந்த குறிப்பிட்ட விலையில் 25%ங்கிறது என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். அப்போது இது எப்படின்னு புரியுதுங்களா? எக்ஸ் அப்படிங்கிறது குறிப்பிட்ட விலை மைனஸ் எதை மைனஸ் பண்ணுறோம்? எக்ஸில் 25%னா எவ்வளோ ரூபா வரும்? அப்போ மொத்த விலையில் அந்த 25% தள்ளுபடி விலையை நம்ம கழிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு கிடச்சிரும். ஸோ அப்போ பாருங்கள், எக்ஸ் நமக்கு தெரியாது, அப்படியே வச்சுக்கலாம். ஸோ ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் இங்கே இருக்க எக்ஸ் எப்படி வச்சுக்கலாங்களா? எக்ஸ் பெருக்கல் 25% அப்படிங்கிறது எப்படி எழுதலாம்? 25/100ன்னு எழுதிடலாங்களா? ஸோ இதோட விலை எவ்வளோ? 1000. தள்ளுபடி விலை என்ன? 1000ன்னு கேள்வியிலே கொடுத்துட்டாங்களா? அப்போ தள்ளுபடி விலை இருக்க இடத்துல 1000 போட்டுக்கிறோம். எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பெருக்கல் 25/100 அப்படின்னு கிடைக்குது. ஸோ இப்போ 25 ஆகிப்படல, ஒரு 25 4 25 நமக்கு என்ன வரும்? 100ன்னு வந்துருங்களா? அப்போ 1000 ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் x/4ன்னு வந்துருங்களா? இங்கே எக்ஸ் பெருக்கல் 1 இருக்குது, கீழே 4 இருக்குது. அப்போ x/4ன்னு வந்துடும். நமக்கு எப்படி இருக்கணும்? பின்னமாக இருந்துச்சு அப்படின்னா பகுதி சமமாக இருக்கணும். இங்கே எதுவுமே இல்லைன்னா 1 இருக்கிறது அர்த்தம். பகுதி சமமாக இருந்தால் தான் கூட்டல் அல்லது கழித்தல் பண்ண முடியும்னு பார்த்துருக்கோங்களா? அப்போது சமமாக இல்லை அப்படின்னா குறுக்கு பெருக்கல் பண்ணுவாங்களா? அப்போ எக்ஸோட 4 பண்ணால் 4x மைனஸ் 1ஓட எக்ஸை பெருக்கினா x/4 அப்படின்னு கிடைக்குங்களா? ஸோ இப்போ இதுலேருந்து எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ 1000 இங்கே வகுத்தல் இருக்கக்கூடிய 4 இந்தாண்ட வந்து என்ன ஆகிடும்? பெருக்கல்ல வந்துடும். வகுத்தில் இருக்கக்கூடிய 4 இந்தாண்ட வரும்போது பெருக்கல்ல வந்துடும். 4xல் ஒரு எக்ஸ் போயிடுச்சு அப்படின்னு என்னது? 3x இருக்கும். அப்போது 1000 பெருக்கல் 4 நமக்கு என்ன அப்படின்னா 4000. 4000 ஈக்குவல் டு 3xன்னு கிடைக்கும். இப்போ நம்ம எதோட மதிப்பு கண்டுபிடிக்கணும்? எக்ஸோட மதிப்பு தான் கண்டுபிடிக்கணும். அப்போ 4000 எக்ஸை மட்டும் வச்சுட்டு இங்கே எக்ஸ் பக்கத்தில் 3 என்னவா இருக்குது? பெருக்கல் இருக்குது. இந்தாண்ட வரும்போது என்னக்கும்? வகுத்தல்ல வந்துடும். இப்போது 4000ஐ 3ஆல் வகுக்க போகிறோம். ஸோ 3 ஆயப்படல, ஒரு தடவை 3 மீதி 1 0 கீழே இருக்கிறோம். 3 தடவை நமக்கு 9 மீதி 1 0 கீழே இருக்கிறோம். மறுபடியும் 3 தடவை 9 மீதி 1 இந்த 0 கீழே இருக்கிறோம். 3 தடவை 9 மீதி 1 புள்ளி வச்சோம் அப்படின்னா 10 போட்டால் அதே தானே போயிட்டே இருக்கும். ஸோ அப்போ எக்ஸோட மதிப்பு என்ன அப்படின்னா 1330 புள்ளி போய்கிட்டே இருக்குது. அப்போ என்ன பண்ணுறோம்? 1334 அப்படின்னு போட்டுக்கிறோம். புள்ளி 3 3 3ன்னு போய்கிட்டே இருக்கும். ஸோ அப்போ நமக்கு விலை எவ்வளோ? எக்ஸோட மதிப்பு. அப்போ தேர்ஃபோர் எக்ஸ் ஈக்குவல் டு 1334. எக்ஸ் அப்படிங்கிறது என்னது? குறிப்பிட்ட விலை. குறிப்பிட்ட விலை எவ்வளோ? 1334 ரூபாயில் 25% தள்ளுபடி போச்சு அப்படின்னா தள்ளுபடி விலை 1000 ரூபாய். அப்போ குறிப்பிட்ட விலை எவ்வளோ அப்படின்னா 1334 ரூபாய். அடுத்த கேள்வி பார்க்கலாம். 4வது கேள்வி,
ஒரு காப்பீட்டு நிறுவனத்தின் முகவர் அவர் சேகரிக்கும் அடிப்படை பிரீமியத்தில் 5% தரகாக பெறுகிறார். ஸோ தரகு எவ்வளோங்களா 5% வந்து அந்த காப்பீட்டு நிறுவனத்தின் முகவர் வந்து பெறுகிறாருங்களாம். அவர் ரூபாய் 4800 பிரீமியமாக வசூலித்தார் எனில், ஸோ எவ்வளோ வசூலிக்கிறாருங்களா, வசூலித்த தொகை வந்து 4800 ஒருத்தர் இருந்து வசூலிச்சாரு அப்படின்னா அவருக்கு தரகு எவ்வளோங்களா 5%. அவர் பெறுகின்ற தரகு தொகை எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்களா. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நமக்கு மொத்த தொகை கொடுத்துட்டாங்க, மொத்தம் தொகை வசூலித்த தொகை கொடுத்துட்டாங்களா, வசூலித்த தொகை எவ்வளோ அப்படின்னா ரூபாய் 4800 வசூலித்த தொகை. அதில் என்னது அவருக்கு தரகு தொகை வந்து எவ்வளோ அப்படின்னா 5% கொடுத்துருக்காங்க. அது தொகையாக கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அப்போ 4800 5% அப்படிங்கிறது என்ன அப்படின்னு தான் கேட்குறாங்க. அப்போ தரகு சதவீதம் என்ன கொடுத்துருக்காங்க 5% கொடுத்துருக்காங்களா. இப்போ என்ன கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா அந்த 5%ங்கிறது 4800 5%ங்கிறது எவ்வளோ மதிப்பு வரும் அப்படிங்கிறது தான் நம்மளோட கேள்வி. புரியுதுங்களா. ஸோ 4800 5%ங்கிறது எவ்வளோ அமௌண்ட்டு அப்படின்னு கேட்குறாங்களா. கேள்வியில் என்ன கேட்குறாங்க, பெற்ற தரகு தொகை எவ்வளோன்னு கேட்குறாங்களா. அப்போ பெற்ற தரகு தொகை ஈக்குவல் டு எவ்வளோ 4800 பெருக்கல் 5%. 4800 5% என்ன பண்ணுறாங்க, இல்லைன்னா இப்படி கூட எழுதிக்கலாம். 4800 5%. 5% அவருக்கு தரகு தொகையாக வருது. அப்போ 4800 சதவீதத்தை பின்னமாக மாற்றுவாங்களா. 5% அப்படிங்கிறது என்ன ஆகும் 5/100 அப்படின்னு வந்துடும். ஸோ 100 போல் ஒரு தடவை இது எத்தனை தடவை 48 தடவை வருங்களா. அப்போ மீதி என்ன இருக்குது 48 பெருக்கல் 5 அப்படின்ட்டு இருக்கு. அப்போ 48 என்ன பண்ணுறோம் 5ஆல் பெருக்கிறோம். 8 40 மீதி 4 4 20 + 4 24. அப்போ ரூபாய் 240 அவருக்கு என்னது. ஸோ 4800 கட்டினாங்க அப்படின்னா ஒரு தரகு தொகை எவ்வளோ வரும், யாருக்கு அந்த நிறுவனத்தின் முகவருக்கு ரூபாய் 240 கமிஷன் மாதிரி. 5வது கேள்வி, ஒரு உயிரியல் வகுப்பு மாணவர்கள் குழு உள்ளூரில் உள்ள ஒரு புல்வெளியில் ஆய்வு செய்தனர் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ ஒரு உயிரியல் வகுப்பு மாணவர்கள் என்ன பண்ணுறாங்க, ஒரு மாணவர்கள் குழுவாக சேர்ந்து அந்த ஊரில் ஒரு புல்வெளியில் ஆய்வு செய்தனர். அவற்றில் 40-30 பூக்கள் வற்றாதவை எனில், ஸோ என்ன இருக்குங்களா மொத்தம் 40 பூக்கள் இருந்துச்சு அப்படின்னா அதில் 30 பூக்கள் எப்படி இருக்குங்களா வற்றாமல் இருந்துச்சு அப்படின்னா அந்த வற்றாத பூக்களின் சதவீதம் காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ ஃபஸ்ட்டு என்ன கேட்கணும் அப்படின்னா வற்றாத பூக்கள் ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். வற்றாத பூக்கள் எவ்வளோ நமக்கு 30. மொத்த பூக்கள் எவ்வளோ 40ங்களா. மொத்த பூக்கள் வந்து மொத்தம் நமக்கு எத்தனை 40. 40ல் 30 என்னது வற்றாமல் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ அப்போ மொத்த பூக்கள் 40, வற்றாத பூக்கள் வந்து 30. இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா வற்றாத பூக்களின் சதவீதம் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ வற்றாத பூக்களின் சதவீதம் வேணும் அப்படின்னா வற்றாத பூக்களின் பின்னம் ஃபஸ்ட்டு தெரியணுங்களா. அந்த பின்னத்தை தான் என்ன பண்ணுவோம் நம்ம 100% பெருக்குவோம். அப்போ வற்றாத பூக்களின் பின்னம் ஈக்குவல் டு கீழே என்ன போடுவோம் மொத்தம் எத்தனை பூக்கள் 40, அதில் வற்றாத பூக்கள் என்ன 30. இதுதான் பின்னம்ங்களா. இப்போ வற்றாத பூக்களின் சதவீதம் கேள்வியில் கேட்குறாங்களா. அப்போ வற்றாத பூக்களின் சதவீதம் நமக்கு என்ன வேணும், வற்றாத பூக்களின் சதவீதம் வேணும். அப்போ சதவீதம் வேணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம், இந்த பின்னத்தோட 100% பெருக்கும். அப்போ 30/40 பெருக்கல் 100% அப்படின்னு வந்துடும். இங்கே இருக்க ஒரு பூஜ்ஜியம் இங்கே இருக்க ஒரு பூஜ்ஜியம் என்ன ஆகிடும் கேன்சல் ஆகிடும். மேலே என்ன இருக்கும் 30 பெருக்கல் 10% வகுத்தல் 4 இருக்கணும், வகுத்தல் 4 இருக்குமா. ஸோ அப்போ 30 பெருக்கல் 10 எவ்வளோ அப்படின்னா 300/4% இருக்கும். ஸோ 300 என்ன பண்ணுறோம் 4ஆல் வகுக்கிறோம். 4 இப்போ 4 7 28 மீதி 2 வரும். இந்த பூஜ்ஜியத்துக்கு கீழே இருக்கிறோம். இப்போ 20 வந்துருச்சு. 4 5 என்னது நமக்கு 20 அப்படின்னு கிடைக்கும். ஸோ அப்போது எத்தனை தடவை 75%. அப்போ வற்றாத பூக்களின் சதவீதம் எவ்வளோ அப்படின்னா 75% வற்றாமல் இருக்குது. மீதி 25% என்ன ஆயிடுச்சு வற்றி போயிடுச்சு அப்படிங்கிறதான் நம்மளோட பதில். இந்த வீடியோவில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.